என் மீது அன்பு கூர்ந்த நேசரே, எனக்காய் இரத்தம் சிந்தின நேசரே, என்னை உமக்கென்று வாழ பிரித்தெடுத்த தெய்வமே, நன்றியோடு உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட உணர்ந்தவர்களாய் கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்ந்தவர். ஆண்டவரே, எத்தனையோ கரைகள் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் கரைபடாத மகனாக கரைபடாத மகளாக தினமும் நிறுத்தி என்னை அழகு பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர்.
கரத்தட்டி சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர் நான் பிறகு முன்னால் உமக்கென்று. மறுபடியுமா என்னை பிரித்தெடுத்தீர் நான் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ரெண்டு கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது கர்த்தாவே எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை பிரித்தெடுத்தீரே. பிரித்தெடுத்தீர் நான் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர் நான் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. எழும்பி நின்று கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை
அறிந்து கொள்ள வேற ஒருவரும் இல்லையே. ஆராய்ந்து அறிந்தவர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தாவே, என்னை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஐயா, என்னை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே. தாயின் கருவில் என்னை வேறு பிரித்தெடுத்தவர். ஆண்டவரே, நான் மறைவாய் இருக்கிறதை அறிந்தவர். பலரின் கண்களுக்கு மறைவாய் வளருவதை கவனித்தவர். ஆண்டவரே, இந்த உலகம் அதிசயமாய் பிரமிக்க தகுந்தபடியா என்னை உருவாக்கி மகிழ்ந்தவர். ரிஷரி பலமர பரபலர. கர்த்தாவே, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்பா. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் முன்னதாகவே நீர் என்னை நன்றாய் அறிந்த தெய்வம். கர்த்தாவே, நீர் என்னை நன்றாய் அறிந்தவர். நான் வளருகிறதை, நான் மறைவாய் இருக்கிறதை, மறைவாய் வளருகிறதை கவனித்த தெய்வம். என்னை அதிசயமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இந்த உலகம் அதிசயமாய் என்னை பார்க்கும்படியாய் என்னை உருவாக்குகிறவர் நீர். ஆமென். கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதிசயமாய் இந்த உலகம் அதிசயப்படும்படியாய் கர்த்தர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். தாயின் கருவில எப்படி ஒரு குழந்தை வளருகிறதோ, அதிசயமாய் வளருகிறதோ, அதே போல கர்த்தர் என்னை அதிசயமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, மற்றவர் கண்களுக்கு மறைவாய் வளருகிற என்னை நீர் கவனித்தீர். ஆண்டவரே, மனிதர்கள் என்னை கவனிக்கல. ஆண்டவரே, என்னுடைய சொந்த உறவுகள் என்னை கவனிக்கல. கர்த்தர் நீர் என்னை கவனித்தீர். மனிதர்கள் கண்களுக்கு மறைவாய் வளருகிற என்னை கர்த்தர் நீர் கவனித்தீர் அப்பா. இந்த உலகம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய், இந்த உலகமே வியந்து பார்க்கிற அதிசயமாய் கர்த்தர் என்னை பக்குவமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மிக 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 பக்குவமாய் நீர் உருவாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய். ரெண்டு கரங்களை ஏந்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, மனதார நன்றி ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். என்னை ஆராய்ந்து கண்களை மூடினவர்களாய் ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்தவர். ஓ, என்னை யாருமே கவனிக்கலே என்று சொல்லுகிற இந்த உலகத்துல என்னுடைய கருவை கவனித்து ஆண்டவரை மறைவாய் வளர்கிறதான என்னை கவனித்து இந்த உலகம் பார்க்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறவர். என்னுடைய உள்ளும் புறமுமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் ஆராய்ந்து என்னை அறிந்தவராய் இருக்கிறீர். மனிதர்கள் என்னை அறிந்தால் என்ன, அறியாமல் போனால் என்ன, கர்த்தர் என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஓ, நான் அமருகிறதையும் நான் எழுகிறதையும் நன்றாய் அறிந்தவர். நான் படுத்தாலும் நடந்தாலும் நீர் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறவர்.
ஓ, நான் எங்க போனாலும் என்னோடு கூட வருகிற தெய்வம். என்னை நன்றாய் ஆராய்ந்து அறிந்தவர். மனிதர்களை போல அல்ல, பெற்றெடுத்த பெற்றோரை போல அல்ல ஆண்டவரை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல அல்ல, நான் கட்டின என் கணவனை போல மனைவியை போல அல்ல, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை போல அல்ல. என்னை பற்றி ஆராய்ந்து அறிந்தவர் நீர் மாத்திரமே. நான் எதற்கு எழுகிறேன், நான் எதற்கு அமர்கிறேன், நான் எதற்காய் அழுகிறேன், நான் எதற்காய் சிரிக்கிறேன், நான் எதற்காய் களி கூறுகிறேன், எதற்காய் புலம்புகிறேன், எதற்காய் வேதனைப்படுகிறேன் என்று நன்றாய் அறிந்தவர் நீர் மாத்திரமே. என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா. இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத, இந்த உலகம் பார்க்க முடியாத பல காரியங்களை கர்த்தர் நீர் பார்க்கிறீர். ஓ, இந்த உலகம் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, கர்த்தர் என்னை வேறு வண்ணமாய் பார்க்கிறீர். நீ மனிதர்களுடைய பேச்சு, மனிதர்களுடைய எண்ணங்கள், மனிதர்களுடைய பார்வைகள் ஆண்டவரே என்னை வேதனைக்குள்ளாக்குகிறது. ஆனால் கர்த்தர் நீர் ஒருவரே என்னை ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறீர். ஓ, என்னுடைய மனது புலம்புகிறதான புலம்பல்களை வாயில நான் சொல்லுவதற்கு முன்பதாகவே, ஓ என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னதாகவே கர்த்தர் நீர் எல்லாம் அதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்தவரே, கரங்களை உயர்த்தி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அமர்ந்து, ஆவியானவரே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கரங்களை ஏந்தியோ கரங்களை தட்டியோ, ஓ என்னை ஆராய்ந்து அறிந்த தெய்வம் நீங்க தான், உமக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் என்று நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல விடாம நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி கொண்டே இருப்போமா. நல்ல கரங்களை தட்டி விடாம 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 நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரங்களை. என்னை ஆராய்ந்து அறிந்த தகப்பன், என்னை ஆராய்ந்த தகப்பன், அறிந்த தகப்பன், ஓ என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் கர்த்தாவே, உமக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன், உமக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். நல்ல வாய்களை திறந்து கரங்களை எவ்வளவு சத்தமா தட்ட முடியுமோ, நல்ல வாய்களை திறந்து எவ்வளவு சத்தமா ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமோ, நல்ல வாய்களை திறந்து எங்க சத்தம் இல்லை உங்க சத்தம் எழும்பும்படியா. ஆமென் 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 ஆமென். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள். ஆமென். அப்படிதான் உங்க சத்தம் தான் எழும்பணும். இன்னும் நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா. என்னை ஆராய்ந்து அறிந்த தகப்பன் நீரல்லவா, அந்த நல்ல தகப்பனுக்கு கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரங்கள். தாவே நீர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மனதார சொல்லுகிறேன், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் கைவிடுவதே இல்லை, அவர் கைவிடவே மாட்டார். ஓ, எந்த கையை கொண்டு தொடங்கினாரோ அதே கையை கொண்டு முடிக்க செய்வார். ஒன்றுக்கும் உதவாத என்னை கொண்டு, என் கையை கொண்டு துவங்கின காரியத்தை என் கையை கொண்டே கர்த்தர் இந்த நாட்கள்ல முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ, ஓ ஒன்றுமே இல்லாத என்னை, ஒன்றுத்துக்கும் பயன்படாத என்னை, ஓ எந்த ஞானமும் இல்லாத என்னை, ஓ கர்த்தர் என்னை கொண்டு துவங்கின காரியங்களை என் கையை கொண்டே முடிய செய்வார். அவர் உண்மையுள்ள தகப்பன். ஓ, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் அவர் கைவிடுவதே இல்லை, அவர் கைவிடுவதே இல்லை. ஆண்டவரே நீர் கைவிடுவதே இல்லை அப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ராஜா, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. விசுவாசத்தோடு இந்த நாட்கள்ல சொல்ல போகிறோம், கர்த்தர்
இந்த உலகத்துல என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னைய பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நீர் என்னை பார்க்கிற வண்ணம் வேறு ஆண்டவரே. கர்த்தர், நீர் என்னையும் என் குடும்பத்தையும் பார்க்கிற விதம் வேறு. நீர் சொன்னதை செய்து முடிக்கிற வரையில் நீர் என்னை கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கின காரியத்தை மற்றொரு ஆச்சரியப்படுகிற வகையில, இந்த உலகத்தார் அதிசயப்படுகிற வகையில என் கையை கொண்டே கர்த்தர் முடிய பண்ணுவீர். எவ்வளவு பெரிய சத்தியம், எவ்வளவு பெரிய விசுவாசமான காரியம். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியுமாக பார்த்து சொல்லுங்க உங்க கைய, என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. சொல்லும்போது இருதயத்துல பயங்கரமான ஒரு தைரியம், கண்கள்ல சிலருக்கு கண்ணீர். தேவனுடைய பிரசன்னம் செய்கிறதான காரியம். என் கையை கொண்டு, என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா. கர்த்தாவே, நீர் சொன்னதை செய்து முடிக்கிற வகையில் ஆண்டவரை நீர் கைவிட மாட்டீர். அதற்கு முன்பதான் எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்லப்பா, என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிடம் நீர் சொன்னதை செய்து முடிக்காதபடிக்கு எத்தனையோ தடைகள் வந்தாலும் பரவாயில்லை, உம்முடைய முகத்தை பார்த்தே நான் முன்னேறுவேன். ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் உம்முடைய முகத்தை பார்த்து நான் முன்னேறுவேன். ஓ, உம்முடைய முகத்தை பார்த்தே நான் முன்னேறுவேன். ஆண்டவரே, எதிராக உலகமே நின்றாலும் பரவாயில்லை, கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு பயமே இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் சத்தங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ ஓ கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஓ கர்த்தர், நீர்
முடியுமா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. இருதயத்தின் மேல கரங்களை வைத்து சொல்லுவோம். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை நன்றாய் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மனதார சத்தமாய் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, எவ்வளவு தடைகள் வந்தாலும் எதிராய் உலகம் நின்றாலும் நான் பயப்பட போவது இல்லை. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லை. சொல்லுங்க விசுவாசமாய், தைரியமாய். இப்போ இருக்கிற தடைகளை, இப்போ இருக்கிறதான பெரிய பெரிய குழப்பங்கள், போராட்டங்கள், தடைகள், எல்லா விதமான அவதூறான காரியங்களை பார்க்காமல் எதிரான உலகமே. மனதார வாய்களை திறந்து நல்ல சத்தமாய் 2 கரங்களை நன்றாய் உயர்த்தி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு மறுபடியுமாய் எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே எதிராக உலகமே நின்றாலுமே நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவர். தைரியமாய் மனதார நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் மறுபடியுமாய் மனதார சதமாய் நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும். ஓரி பல பர பர பலர ஷரி மல மர பல பர 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 பலர. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும். ஆமென். ஓரி ஷரி பல பர பர பலரா. கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சபையார் மாத்திரம் சொல்லுங்க சத்தமாக. கரங்களை நன்றாய் விரித்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தாவே, சபையாய் ஒட்டுமொத்தமாய் எங்களது வாழ்க்கைக்கு, எங்களது குடும்பத்திற்கு, எங்களது பிள்ளைகளின் காரியங்களுக்கு, எங்களது எதிர்காலத்திற்கு உமையே நாங்கள் நம்புகிறோம். உமையே நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் எங்கள் நம்பிக்கைக்கு நீர் பாத்திரவானாய். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி முடிப்பீராக. அல்லேலூயா. ஓகே, தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். சுருக்கமா, யுத்தம் நம்மளுக்காய் தேவன் யுத்தம் எப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா இருங்கள், அவர் நம்மளுக்காய் என்ன செய்வாரா? யுத்தம் செய்வார். இந்த சங்கதிகளை நம்ம படித்தோம். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்து கிளம்புகிறார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவித்து கிளப்புகிறார். கிளப்பும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர்கள் ராஜாவுக்கு முன்னிலையில் கிளம்பி போகிற மாதிரி
அந்த வழி ரொம்ப பக்கம் கானானுக்கு போவதற்கு. அங்க ஆண்டவர் போக விடல. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை சுற்றி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கிறோம், அங்க அப்படி சுற்றி போகும்போது வனாந்தரம் இருக்கிறது, சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. இப்படி காணப்பட்டு போய் இதுக்கு பிற்பாடு எப்படி போக முடியும், இந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியும் என்று சொல்லி அவர்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த வேளைகளுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவதற்காக ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினாலையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை நடந்து போக வைக்கிறார். அவர்களோடு தேவ பிரசன்னம் இருக்கிறவைகளாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அவர்களை விட்டு தேவ பிரசன்னம், அவர்களை விட்டு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் விலகவில்லை என்று சொல்லப்பட்டது. அதுக்கு பிற்பாடு பார்த்தோம் என்றால் செங்கடலுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை எதிராயிருக்கிறதான பார்வோன் கேட்டு என்ன செய்கிறான், அவங்களுக்கா என்னை விட்டு போனாலும் அவங்கள நான் ஈஸியா பிடிச்சிருவேன், அவங்கள நான் என் கைகளில் நான் அடக்கி ஆவேன், இங்க இருக்கிற வேலைகள்லாம் யார் எனக்கு செய்வது, எனக்கு அவர்கள் அடிமைகள் அல்லவா என்று சொல்லி படையெடுத்து அவர்களை குறித்து ஏளனமாய் பேசி படைகளை எடுத்துக்கொண்டு அவர்களை பிடிக்கும்படியாய் போகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். இங்க இருக்க முடியாம இப்ப அவங்க எங்கேயோ அங்கும் இங்குமா அலைமோதி கொண்டிருக்கிறாங்க, திரிகிறாங்க. அவங்கள நான் போய் பிடிச்சிருவேன், அவங்கள பிடிச்சிருவேன் என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறான், படையெடுத்து போகிறான். ஆனால் தேவன் இவர்கள் படையெடுத்து போகிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஜனங்களோ அவன் வருகிறதை அறிந்து பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம், அங்கே இருந்திருக்கலாம், இந்த வாழ்க்கை எதுக்கு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோசே எழும்பி சொல்லுகிறான், பயப்படாதீங்க, இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தேவன் நம்மளை அழகாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி மோசே சொல்லுகிறான். ஆமென். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் சும்மா இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நீங்கள் சும்மா இருங்க, அவர் நம்மளுக்காய் யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறான். ஆமென். இதான் சங்கதி. அங்க பார்க்கிறோம், தேவன் ஜனங்களுக்காய் ஆண்டவர் எழும்பி அவர்களை என்ன செய்கிறார், எதிராளிகளை கர்த்தர் செங்கடல்ல தேவன் மூழ்கடித்து விட்டார். அங்க எல்லா சேனைகளும் மூழ்கி போனது. இஸ்ரவேல் ஜனங்களோ அவர்கள் பாதுகாப்பாய் சிவந்த சமுத்திரம் வழிவிடும்படியாய் தேவன் செய்தார். அற்புதமாய் அற்புதங்களை காணும்படியாகவே கண்டே அவர்கள் என்ன செய்தார்கள், பாதுகாப்பாய் அக்கறைக்கு போய் சேர்ந்ததை நாம் படிக்கிறோம். ஆமென். இதுதான் சங்கதி. இவைகளில் நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்வார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள். தேவன் இல்லாமல் ஒரு சூழ்நிலைகளில் காணப்பட்டதனுடைய விளைவு அவர்களுடைய வாழ்க்கை இன்னொருவனிடத்தில் அடிமையாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பாவமோ சாபமோ தரித்திரமோ வியாதியோ ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். கர்த்தர் ரட்சித்ததை நீங்க மறுபடியும் நினைக்க ஆரம்பிக்கும் போது, அந்த புதிய ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப புதுப்பிக்கும் போது, தேவன் ரட்சித்த தேவன் ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.
என்னைக்கு சிலுவையில் தேவன் ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினாரோ, என்றைக்கு நம்மளை கத்தர் அந்த ரத்தத்தை நம்ம மேல சிந்தினதை நம்மளுக்கென்று சொல்லி நம்ம நம்ப ஆரம்பிச்சோமோ, அன்றையிலிருந்தே கத்தர் அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் நினைத்த அந்த நாளிலிருந்து தேவன் நம்மளை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு நீங்களும் நானும் பார்வோனிடத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, சாபம் பாவத்திலிருந்து நம்மெல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆளு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆளு. ரட்சிப்பின் அனுபவம் அதுதான். நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டதனுடைய அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுடைய கையை அவர் பிடித்திருக்கிறார். நம்மளை அவர் நடத்தி இருக்கிறார். அவர் நடத்துகிற விதம் குறுகலான வழி அல்ல. நம்ம நினைக்க கூடாது ஷார்ட்டா, போன வாரம் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கை ஷார்ட்டா ஏதாவது நல்லது நடந்துடணும். இல்ல, தாமதம் நல்லதுதான். ஆமென், அல்லேலூயா. தாமதம் நம்முடைய வாழ்க்கையில நல்லதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நான் உங்களை ரட்சிப்பேன், உங்களை ரட்சிப்பதற்காக மோசேயை அனுப்பியிருக்கிறேன், உங்க ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் மோசேயை கிட்ட சில அடையாளங்களை கொடுத்து அனுப்பிவிட்டதை அந்த ஜனங்கள் நம்பினார்கள். அந்த ஜனங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென். முதலாவது தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் யாருக்காக செய்வார்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். தேவனிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாய் அல்ல, தேவனிடத்தில் பணிவாக கனமாக தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளாய், தேவனுக்கு ஒபே பண்ணுகிற பிள்ளைகளாய், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சபையே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கறது பெருசு இல்ல, அந்த வார்த்தையில கொஞ்சம் நம்மளுக்குள்ள சாரத்தை ஏத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உப்பு வாங்கிட்டு போய் மீன் குழம்புல போடுறீங்க, ஆனா உப்பே இல்லை, என்ன செய்வீங்க? சந்தோஷமா சாப்பிடுவீங்களா? ஐயா இது என்ன, இன்னும் கொஞ்சம் உப்பை ஏத்து, அப்படித்தானே? ஏத்து. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாரம் இல்லாதத கீழ்ப்படிதல் மூலமா சாரமாக்குங்க. கர்த்தருடைய சாராம்சத்தை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமாய் இந்த வருஷத்துல ஏத்த ஆரம்பிங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்றால் ஒரு பயம், ஒரு கனம், ஒரு மரியாதை, ஒரு பணிவு, ஒரு தாழ்மை, ஒரு பயபக்தி. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து சிந்தித்து கொஞ்சம் கொஞ்சம் சாரம் ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் பார்வோனிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கி அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். அதை ஏற்றுக்கொண்டு வருகிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சாரம் ஏற்றப்பட வேண்டும். சாரம், கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தையை எனக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில இந்த வசனத்துல ஏதாவது ஒரு சில வார்த்தைகளால என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? தொடுக்கப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்க மாட்டேன், வித்தியாசம் இருக்கு. ஆமென். வித்தியாசத்தை ஏற்படுத்தியே ஆக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாழ்நாளை கொடுத்து ஆண்டவர் இவ்வளவு நீண்ட நாளை நம்மளுக்கென்று கொடுத்தது எதற்காக என்றால்,
நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் செய்கிற யுத்தத்தை அனுபவித்து கானானை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். ஆமென், அல்லேலூயா. குறுகலான வாழ்க்கை அல்ல, நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க நினைக்கிறபடி அல்ல, அவர் உங்களை நடத்துன்னு சொல்லி அன்னைக்கே அவர் கைப்பிடித்து விட்டார். ஆமே, என்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை கைப்பிடித்து விட்டார். சாரம் இல்லாமல் இருக்கிற தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையினால இந்த வருஷம் கொஞ்சம் பணிவு, தாழ்மை, தேவனுடைய வார்த்தைகளை படித்து அவைகளினால உன்னை சாரமாக்குற பட்சத்துல தேவன் உனக்காக யுத்தத்தை செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென். கீழ்ப்படிதல். அவங்க கேட்கவே இல்லை, தேவையில்லாத கேள்விகள் கேட்கல. ஏன் இப்படி போனா என்ன, ஏன் இப்படி சுத்தி போகணும், இப்படி போனா ரொம்ப பக்கமா இருக்கு. உலகத்தானுக்கு அது பக்கமா இருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவன் சொன்னதுதான் எனக்கு அப்படி சொல்லி நிக்கிறது தான் சாரமாக்கப்பட்டதான தன்மை. ஆமே, இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லாம எதையும் அடிபணியாதீங்க. ஆமே, கர்த்தர் சொல்லாம, கர்த்தரிடத்துல கேட்காம, அவருடைய பிரகாரமாய் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில எதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள். ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய பணிவும் தாழ்மையும் சாரமாக்கப்படுகிற அனுபவம் நம்மளுக்குள்ளாய் காணப்படட்டும். ஆமென், அல்லேலூயா. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில சாரமாக்கப்படுகிற அனுபவம் காணப்படுகிறதோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தனித்தன்மையை கர்த்தர் நிச்சயம் காட்ட வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். எவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆமென் கீழ்ப்படிந்து சாரமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தனித்தன்மை வாய்ந்தவைகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அதை விரும்புறாருங்க. ஆண்டவர் அதை விரும்புறபடினாலதான் அவர் ஒரு பாதையில கொண்டு போறாரு. நீங்களா போகாதீங்க, நீங்களா எதையாவது தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரால் இல்லாமல், கர்த்தர் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனம் அடிந்து போகிற காரியம் உண்டாகும். வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனம், பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனம் மடிந்து போகிற தன்மை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நம்மளுடைய இஷ்டம் அல்ல, தேவனுடைய இஷ்டம் என்ன என்பதை கொஞ்சம் வேதாகமத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சாரமாக்கி வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். இரண்டாவதாய் நாம் பார்க்க போகிறோம் மனம் அடிந்து. முதல் காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சாரமாக்கப்படுகிற அனுபவம். இரண்டாவது காரியம் சாரம் தான் சுவையாக்கப்படுகிற அனுபவம், சாரம் தான் ஒரு தன்மைகளை தனித்தன்மையாய் மாற்றுகிற அனுபவம். இரண்டாவது பார்க்கிறோம், அங்க பார்க்கிறோம் மனம் அடிந்து போகிற காரியம். நாம் அங்க சொல்லப்படுகிறது பார்வோன் அவர்களை போகவிடான், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள். யுத்தம்னாலே ஜனங்கள் கலங்கி போவாங்க, கஷ்டப்படுவாங்க, நிறைய பேர் செத்து போவாங்க, நிறைய பேர் காயப்படுவாங்க என்று சொல்லி பல காரியங்கள். இப்படி இன்றைக்கு என்னுடைய தியானத்தில் அங்க சொல்லப்படுகிறது, அங்க ஏதோ ஒரு லாஸ், ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு விதமான நஷ்டம் ஏற்படுமே என்று பார்க்கிறோம். அந்த நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் தாமதப்படுவது பெட்டர். நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு பொறுமை
ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். ஏன்னா அவங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, சிறுக்கின் பக்கத்துல பார்வோனை தாண்டி போயிடலாம், பக்கமா இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிற அந்த காரியத்தினால யுத்தம் வந்து விடலாம். பார்வோனை தாண்டி போகும்போது பார்வோன் இவர்களை நிச்சயமாய் யுத்தத்துக்கு வர வைப்பான், யுத்தம் பண்ணுவான், இதனால சில நஷ்டங்கள் வரும். பொறுமையா வேற வழியில தாண்டி போகலாம், தாமதப்படலாம். ஏன் விருக்குன்னு போகணும்? கர்த்தருடைய திட்டம் அதுவா இருக்கிற பட்சத்துல நாம் பொறுமையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் பொறுமைக்கு துணை போகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆவியின் கனிகளில் கூட அன்பு, பொறுமை, தாழ்மை இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியின் கனிகள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய தேசத்துல தேவன் நல்ல நல்ல கனிகள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், அடுத்து என்னது, கொய்யாப்பழம், திராட்சை பழம், மாதுளம்பழம், இப்படியெல்லாம் கனிகளை கொடுத்திருக்கிறார். எந்த கனியாவது நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல கனிகள் கசக்குதா? இனிக்குது. அது சத்துள்ளதா இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஆண்டவரும் ஆவிக்குரிய விதங்களில் மனுஷனுடைய வாழ்க்கையில சில கனிகளை கர்த்தர் கையாளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். குணாதிசயத்துல அவைகள்ல பொறுமை சொல்லப்படுகிறது. இதுல ரெண்டாவது காரியமா இங்க பார்க்கும்போது, மடிந்து போகாமல், அங்க பார்க்கிறோம், அங்க மனம் மடிந்து போகாமல் இருப்பதற்கு, நஷ்டம் அடையாமல் இருப்பதற்கு, முன்ன வச்ச கால பின்வாங்காம இருப்பதற்கு தேவனுடைய நடத்துதல் எப்படி இருக்குது என்றால், கொஞ்சம் தாமதமா இருக்கலாம், சில காரியத்தில் கொஞ்சம் பொறுமைப்படுற மாதிரி இருக்கலாம். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம் என்றால் கர்த்தரால் நடத்தப்படுகிற காரியம் நம்மளுக்குள்ளாய் காணப்படும். ஆமென். நம்ம தான் கடைபிடிக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆமா, பொறுமை ரொம்ப நல்லது, தாமதம் ரொம்ப நல்லது. பக்கத்துல பாச்சுங்க, பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது, தாமதமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு வசனத்தை வாசிப்போமே. யாக்கோபு 1:19. யாக்கோபு எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. வேகமா 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 அனல் பறக்க வாசிங்களே, வேகமா. யாக்கோபு 1:19. ஆகையால் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாய் இருங்க. நல்லா சொல்லுங்க. ஆமா பாஸ்டர், அதனாலதான் நாங்க பைபிளே படிக்கிறது இல்லை, பொறுமையா இருக்கிறோம். அது இல்ல, பேசுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? அடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் முக்கியம். பக்கம் 313 எல்லாம் உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பைபிள்ல அந்த பக்கமே இல்லை போல, திருப்பிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஆமென். 313 பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 19 இடது பக்கத்துல, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு, சத்தமா அட தீவிரமா சொல்லுங்க, கேட்கிறதற்கு. அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்கணும். ஆனா எப்படி கேட்கணுமா? தீவிரமா கேட்கணும். ரெண்டாவது, பேசணும். எப்படி பேசணுமா? பொறுமையா பேசணும். ஆமென். ஷாட்டு பூட்டு காட்டு பூட்டுன்னு கத்துனீங்க, ஆமா, பொறுமை. அடுத்து மூணாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஆமென். இப்படித்தான் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. பக்கத்துல பசங்க, இப்படித்தான் இருக்கணுமா? கோபப்படு, கொஞ்சம் லேட்டா கோபப்படு, தாமதமா கோபப்படு. ஆமென். ஆமா, எல்லாரும் கோபப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்தில் கோபப்பட்டோம்னா அது கோபம் வந்து விவகாரத்தில் போய் முடிஞ்சிடும். ஆமென். ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கோவப்பட்டாங்கன்னா, விவாகரத்தில் போய் முடிஞ்சிருது. அது அப்படி போயிடும். 2 பேரும் கோவப்பட்டாங்கன்னா, விவாகரத்தில் போய் முடிஞ்சிருது. 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 அது அப்படி போயிடும்.
பேசுறதுக்கு தீவிரமாயும், கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுறதுக்கு அடுத்து கோபிக்கிறதுக்கு தாமதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தாமதமாயிருங்க, தாமதப்படுங்க. கோபிக்கிறதுக்கு நம்மளுடைய லைஃப்ல தாமதப்படுங்க. கோபம் எல்லாருக்கும் வரலாம். கோபமே படாத சிகரம் யாரு? கோபமே படாத ஆள் யாரு? கோபம் இருக்கும், ஆனால் அந்த கோபத்தை உடனே காட்டாம கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. ஆமென். இது இந்த வருஷத்துல கடைபிடிங்க. உங்களுடைய கோபம் தாமதமாய் இருப்பதாக. காரணம், அப்படி தாமதப்படுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகள் அடைவீங்க, இழந்து போக மாட்டீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்துங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா கொஞ்சம் தாமதமா இருக்கணும். எதுல தாமதமா இருக்கணுமா? கோவப்படுறதில்ல. ஆமென். ஐயா ஒன்று சொல்லிட்டாருன்னா அம்மாக்கு டக்குன்னு முக்காடெல்லாம் களைச்சி போட்டுட்டு டக்குன்னு அம்மா வந்து கரண்டியோட என்ன சொன்னீங்க ஐயா, அம்மா ஒன்று கோவமா சொன்னோன்னா ஐயா அதே மாதிரி மாறி மீசையை முறுக்கி, இதெல்லாம் கொஞ்சம் குறையணும். பிள்ளைகள் கோபப்படுவதற்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்லம்மா, எனக்கு தெரியாதாம்மா, ஓல்டு அப்படின்னு. அதெல்லாம் இப்போ சொல்கிறாங்களான்னு தெரில. சரி, எது எப்படியோ உனக்கெல்லாம் என்ன தெரியும்? ஆமாம், நாங்கள்லாம் முன்னால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து வேலை செய்வோம். எங்கள் அப்பா காலத்தில் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போவாங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போவாங்களா, டயர்டே ஆகாதான். இன்னைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளை போயிட்டு வந்த உடனே இது கோவப்படுது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாம், 8 புக்கை தூக்கிட்டு போயிட்டு, ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு, ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாட்டிலையும் தூக்கிட்டு போயிட்டு, இதில் வேற உனக்கு ஸ்நாக்ஸு, உனக்கு ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாலும் நீ வீட்டுக்கு வரும்போது, நம்ம காலத்தில் எங்கே ஸ்நாக்ஸு சாப்பிட்டோம்? வாயை கொஞ்சம் என்ன செய்யாதீங்க, ஆட்டாதீங்க. பேச்சுலையும் சரி, அரிசி சாப்பிட்றதுலையும் சரி, ஸ்நாக்ஸ் ஓவரா சாப்பிட்ற எல்லாத்துலையும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. கோபிக்கிறதற்கு தாமதப்படுங்கள். ஆமென். சரி, அடுத்து பொறுமை. சில வசனங்களை வாசிக்க போறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா வரீங்களா? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கவும் செய்யணும். வாசிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பொறுமை உள்ளவன். இதுல எல்லா வார்த்தைகளை காட்டிலும் அந்த லாஸ்ட்ல சொல்லப்படுகிற அந்த பொறுமை உள்ள அந்த குணம் தான் பெஸ்டான குணம். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை துவங்கிறத காட்டிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கர்த்தர் யாருக்கு யுத்தம் செய்வார் தெரியுமா? பொறுமை உள்ளவனுக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். பொறுமையா இருங்க. வாயை கொண்டு கோபப்படுவதற்கு உங்களை தாமதப்படுத்துங்க. அதே நேரத்தில் இங்கே வசனம் சொல்லி கொடுக்கிறது, பொறுமை உள்ளவன் உத்தமனாய் இருப்பான். ஆகையால் பொறுமை உள்ளவனுக்கு கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் சில வசனத்தை வாசிப்போமே. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். லூக்கா 18:7. இன்னொருத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 21:19 வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி பாருங்க, ஆண்டவரே எப்படின்னா, நீங்க இவ்வளவு ஜெபம் பண்றிய, உன் ஜெபத்தெல்லாம் நான் எப்படி கேட்பேன்? பொறுமையாத்தான் நான் டீல் பண்ணுவேன். ஆண்டவரே சொல்றாரு, உன் காரியத்தெல்லாம் நான் பொறுமையாத்தான் நான் டீல் பண்ணுவேன். தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில், உங்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யணும்னா ஆண்டவர் கொஞ்சம் தாமதமா தான் செய்வார்.
நீ என்னதான் குட்டிக்கரணை அடிச்சாலும், நீ என்னதான் வேகத்துல செஞ்சாலும், நீ எங்கேயாவது போய் முட்டுவ, மனம் அடிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆண்டவரே சொல்றாரு, நீ சொல்ற ஒவ்வொரு விஷயத்துல நான் கொஞ்சம் தாமதமா இருந்து நான் உன்னுடைய காரியத்தை விசாரிப்பேன், நியாயம் விசாரிப்பேன்னு சொல்றாரு. ஆமென். கர்த்தர் விசாரிக்கணும்னா, கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா, நீங்க உங்க விஷயத்துல கொஞ்சம் தாமதமா இருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே பொறுமையா தான் டீல் பண்ணுவாரு. பக்கத்துல பாருங்க, ஆண்டவரே பொறுமையா தான் டீல் பண்ணுவாரு. நம்ம வேகப்படுற மாதிரி கிடையவே கிடையாது. வந்த உடனே டக்குன்னு 3 நாள் ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? ஃபாஸ்டிங். 3 நாள் ஃபாஸ்டிங். பிரச்சனை வந்தால் தான் இவங்க ஃபாஸ்டிங் போடுவாங்க. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா அவரால் படைக்கப்பட்ட பிள்ளை தானே. பிரச்சனை வந்தால் மட்டும் ஃபாஸ்டிங் போடுற. அப்போ என்னுடைய அன்பு எல்லாம் இல்லை, உனக்கு தேவைன்னா ஃபாஸ்டிங் போடுற. ஆண்டவரை எல்லாத்தையும் வெறுக்கிறேன், ஒதுக்குறேன். அப்போ என்ன, ஏன் அன்பை நினைச்சு நீ எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்க மாட்டேன்ற? நான் சொல்றது புரியுதா? புரியுதா? ஃபாஸ்டிங் எப்போ போடுறோம்? சர்ச்சில் எப்போ எல்லாருமே கூட்டம் ஃபுல்லாகுது? எல்லாருக்கும் பிரச்சனை வந்தோன்னே ஃபுல்லாகுது. 1ஆம் தேதி முதல் மாதம், ஐயோ ஆண்டவரே இந்த மாதமாவது எங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க, கடன் அடைக்கணும், அதை அடைக்கணும், எல்லாரும் வந்துடுறது. அடுத்து போக போக என்ன ஆயிருது? நீங்க தானே சொன்னீங்க தாமதம் சொல்லிட்டு. அடப்பாவிகளா, சர்ச்சுக்கு வர்றதுக்குமா தாமதத்தை சொன்னாங்க? சரி, இப்ப ஆண்டவரே இந்த வார்த்தையில சொல்லிக்கிறாரு, நம்மளுடைய விஷயத்துல அவர் பொறுமையாய் இருந்து நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரோ? அப்ப பொறுமையாய் இருந்து நியாயம் விசாரிக்காமல் இருக்க மாட்டார், நியாயம் விசாரிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் பொறுமையாய் இருக்கிற தேவன், நம்மளும் பொறுமையை கையாளுவது நல்லதாய் இருக்கிறது. அடுத்ததாய் ஒரு வசனத்தை வாசிங்கள். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்கள்? காத்து கொள்ளுங்கள். கேரண்டியான வார்த்தை. நீங்க உங்களை காத்துக்கொள்வதற்கு நீங்க பொறுமையாயிருங்க. அதிகமா ப்ரெஷர் ஆனீங்கன்னா, டென்ஷன் ஆனீங்கன்னா ப்ரெஷர் ஆயிரும். அது கண்ணுல போயிரும், மூளையில போயிரும், நெஞ்சில கொண்டு போய் விட்டுரும், எங்கேயாவது ஒரு சைடு இழுத்துக்கும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை. பிரதர், சிஸ்டர், அன்பா சொல்றேன், நம்மளுடைய சபை மக்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய பொறுமை எல்லாத்துலேயும் காணப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நீங்க சுகமா இருக்கணும். ஆமென். பொறுமையை கையாளுங்க. ஒவ்வொரு காரியத்துல நாம் கையாளுவோம். கர்த்தர் நம்மளுக்காய் எல்லா விதங்களிலும் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வேத வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8:25 வசனத்தை வாசிங்கள். அதே ரோமர் 15:4 இன்னொருத்தவங்க வாசிங்க வேகமா. காணாததை நம்பினோம் ஆகில். போதும். நாம் பார்க்காதத ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்களே, உடனே வரணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. நீங்க பார்க்காதத கேட்குறீங்களே, உங்களால முடியாதத நீங்க கேட்குறீங்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் காணாததை நீங்கள் கேட்டு, என்னதுமா அதை வாசிங்க. நீங்க காணாததை நீங்கள் நம்புகிறபடினால் அது வருகிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்கள்? பொறுமையோடு காத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. கோழி குஞ்சு பொரிப்பதற்கு பொறுமையா காத்திருக்கு. பொறுமையா காத்திருக்கு. கட்டாயம் அதுக்கு முட்டை அது போட்டது தான், அதுதான் மேலே ஏறி அடக்காக்குது. கட்டாயம் ஒரு குஞ்சு பொரிக்கப்படும். ஆனால் பொறுமை. ஆனால் என்னது? பொறுமை, தாமதம், காத்திருக்கிறது நல்லதாய் இருக்கிறது. ஆமென். இன்னொரு வேத வசனத்தை சொன்னேன், வாசிக்கிறீங்களா? எது வாசித்தீங்க? 15:4 வாசிங்களே. ரோமர் 15:4. வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும். இங்க பாருங்க, ஏன் பைபிளை படின்னு சொல்றோம்னா,
பைபிளை படிக்கிறதுனாலையும் ஒரு பொறுமை நம்மளுக்குள்ளாக உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் படிக்கிறதுனால ஒரு நிதானம் நம்மளுக்கு உண்டாகி வரும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பக்கம் சொல்லுங்க. 223வது பக்கத்தில் அதை எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. மேலே வாசிங்க, தொடர்ச்சியாய் வாசிங்க. பொறுமையினால் இப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால், தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். வசனத்தினாலதான் உங்களுக்கு என்னது? சத்த சொல்லுங்க. வசனத்தினால பொறுமை, வசனத்தினாலதான் ஆறுதல். எங்கேயாவது ஆறுதல்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் இதாயிராம இருப்பது நல்லது. ஆறுதல், ஆறுதல். ஆமா. ரெண்டாவது, நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு போதனையாய் எழுதியிருக்கிறது. இதுக்கு கீழ்ப்படிஞ்சாலே நம்முடைய வாழ்க்கையில சாரமா ஏற்றப்படும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையாய் இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்காய் கர்த்தர் கட்டாயம் யுத்தம் செய்வார். ஆமென். உங்க பொறுமை உங்க பிள்ளைகள் விஷயத்துல, உங்க வேலை விஷயத்துல, உங்க குடும்ப விஷயத்துல, உங்களுடைய நியாயமான காரியங்களில் பொறுமையாயிருங்க. அந்த பொறுமையில தான் இயேசு யுத்தம் செய்வாரு. ஆமென். உடனே நினைக்காதீங்க. ஆண்டவரே பொறுமையாத்தான் நம்மளுக்கு டீல் பண்ணுவேன், நியாயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை நான் பார்க்குறேன். நான் பொறுத்திருந்ததில் தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஊழியத்தின் அடிப்படையில் தாராளமான காரியத்தை சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நாம் பொறுத்திருக்கும் போது பொறுமையையும் ஆறுதலையும் நம்மளுக்கு வார்த்தையினால் உண்டாகிறது. அதனால தான் பைபிளை படிங்க, உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், உங்களுடைய ஆத்மா திடனாக இருக்கும். பைபிளை படிங்க, பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். தன்னால நம்முடைய வாழ்க்கையில பொறுமை தானாக வர ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாமே. வாசிங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:15. இன்னொருத்தவங்க 12:1 எடுத்துக்கோங்க. வாசிங்க வேகமா. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, நல்லா கவனிங்க, இந்த வருஷத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அது நடக்கலைன்னா வேஸ்ட். பொறுமையா காத்திருங்க. எப்படி பொறுமையா இருக்கணும்னா, வசனத்தின் வார்த்தைகளை கொண்டு நாம் காத்திருக்க அவைகள் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாக்குத்தத்தம் பெறல? கை தூக்குங்க. வாக்குத்தத்தமே இல்லை பாஸ்டர், எனக்கு வாக்குத்தத்தமே எனக்கு இல்லை அப்படின்றவங்க. அப்பா, எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் இருக்கா? எப்பாடி, எல்லாருமே இந்த வருஷத்துக்கு லைசன்ஸை வாங்கி வச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல. உங்க லைசன்ஸ்ல என்ன இருக்கணும்? பொறுமைன்ற ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும். ஆமென். வாக்குத்தத்தம் இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. வாக்குத்தத்தம் இருக்காங்க உங்களுக்கு? வசனம் நடக்கணும்னா தேவ பிள்ளையே, நீ பொறுமையோடு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு பொறுமையோடு, ஆமென், காத்திருக்கும் போது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சாட்சிகள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, இயேசுவை நோக்கி ஓட்டத்திலே, நல்லா சொல்லுங்க, ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவீர்கள். ஆமென், ஆமென். பொறுமையா ஓடணும். கிறிஸ்தவ ஜீவியம் அளப்பற ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் அளப்பறையான ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் பொறுமைக்கு உகந்த ஜீவியமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் பெருமையின் ஜீவியம் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில
பொறுமையா ஓடணும். ஆமென். பொறுமை வேணும். இங்கிருந்து எந்தெந்த கூட்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல, பொறுமை வேணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா தேவ ஊழியக்கார்ட்ட போய் இப்போ நம்ம சபையில் பரவாயில்ல, தலை கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறீங்க. அநேகர் இங்கேருந்து அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, தவ்வி காலை தூக்கி அங்கிட்டு போகிறது, இந்த வெளியில் போகிறது. நான் சொல்லுவேன், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஓட்டத்தில் பொறுமையா ஓடுங்க, வசனத்தோடு பொறுமையா ஓடுங்க. அது உங்க வாழ்க்கையில கர்த்தர் யுத்தத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த வசனத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், இவ்வளவு காரியம் பொறுமையை குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் யாருடைய வாழ்க்கையில தேவன் யுத்தம் செய்வார்னா, முதலாவது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, சாரமாக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா சாரமாக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் செய்வாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்வாரு. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில தாமதம் தேவை, பொறுமை தேவை என்று சொல்லி நாம் பார்த்தோம். பொறுமையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். யாத்திராகமம் 13:21 வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, அப்படின்னா வழி நடந்து போகும்படிக்கு. கூடும்படிக்குனா அது முடியாது, பட் ஆனா தேவன் அதை கூடும்படிக்கு செய்கிறார். ஆமென். யாருக்கு தேவன் யுத்தம் செய்கிறார்னா, யுத்தத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பார்க்கிறோம், செய்யவே முடியாது, இரவும் பகலும் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நடக்கும்படியாக வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, அங்க பார்க்கிறோம் கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மேகஸ்தம்பத்தினாலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் செல்லுகிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மளுக்கு நடக்க முடியாதவைகளை நடக்கும்படியாக நம்மளுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்மனால முடியாது, ஆனா நடக்க கூடும்படியாக, நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, நடக்க கூடும்படிக்கு, நடக்க கூடும் படிக்கு. அப்ப நடக்க முடியாதவைகளை தேவன் நடக்க கூடும்படிக்கு அவர்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் வைத்து அவர்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறார். இது என்னத்தை குறிக்குதுன்னா, யாருக்கு தேவன் யுத்தம் செய்வாரு என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், கீழ்ப்படுகிறவர்களுக்கும் தாமதப்பட்டு ஆண்டுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தாமதமாய் பொறுமையாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலையும், மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், என்னால ஒண்ணுமே முடியல, என்னால முடியாதுன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு கர்த்தர் முன் செல்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றீங்களோ, உங்களுக்கு முடியாதுதான், ஆனா உங்களுக்கு முன்னாடி தேவன் முன்ன சென்று கொண்டிருக்கிறார். என்னால நிக்க முடியாது, ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்களால போக முடியாதுதான், ஆனா உங்களுக்கு முன்பதாய் ஒரு தேவ பிரசன்னம் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தோடு தேவன் உங்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, யுத்தம் செய்யும்படியாய் தேவன் எழுந்திருக்கிற பட்சத்தில் நம்மனால முடியாதுதான், ஆனா தேவன் நம்மளை கொண்டு அவர் செய்யும்படியாய் அவர் முன்பதாய் கடந்து சென்றிருக்கிறார். ஆமென். அவரால் எல்லாம் ஆகிற பட்சத்தில் தேவன் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமே. ஆமென். ஹல்லேலூயா. முடியாது,
இது நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லி காணப்பட்டீங்களோ, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையினால் சாரம் ஏற்றப்பட, வார்த்தையினால் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பொறுத்து கொள்ள பொறுமையா இருக்கும் பட்சத்தில் தாமதப்படுத்துகிற அந்த சில காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கடந்து செல்கிறார். முடியாதவைகளை முடியும்படியான காரியங்களை பிரசனத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல, கடந்த ஆண்டுல எதெல்லாம் உங்களால முடியாம போச்சோ, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் தேவன் உங்களுக்கு முன்பதாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். எனக்கு முன்பதாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்ம பாட்டு பாடணும்ல, நம்ம அவருடைய தோளின் மேல. ஆமென். சத்தமா இல்லையே. நம்ம அவருடைய தோளின் மேல. ஆமென். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, பாடி முடிப்போம் அந்த பாடலை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த 22ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து முடிங்க தங்கச்சி. 13ஆம் அதிகாரத்தோட முடிப்போம். பகலிலே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை. பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில சாரம் என்ற தேவ வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் நிற்கிறவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். போன வருஷம் முடியாததெல்லாம் இந்த வருஷம் முடிய போகிறது. நடக்க முடியாத, செய்ய முடியாதெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் வசனத்தினால் சாரமாக்கப்படுங்க, பொறுமையாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் பிரசன்னத்தோடு கடந்து செல்வார், உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடுவோமா கரங்களை தட்டி. நெருக்கத்திலே எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதி. ஆக்ஷனோட சொல்லுங்க. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் கண்ணீர் தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க. நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எழுப்பி நின்று. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கரங்களை உயர்த்தி. நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நான் உங்க தோளில. கண்களை மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நான் உங்க தோளில. கரங்களை உயர்த்தி. நான் ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவரே நான் உங்க தோளில. நான்
உங்க தோளில் ஆண்டவரே, அந்த தோளில் இருந்து நான் இறங்கிடக்கூடாது. என்னை இறக்கி விடாதபடிக்கு மேக ஸ்தம்பத்தினால, அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்துகிறவரே, எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறவரே, எனக்காய் யுத்தம் செய்கிறவரே, இந்த வாரத்தில் இந்த வருகிற நாட்களில் உம்மால சாரமாக்கப்பட்டு உம்முடைய வார்த்தையினால நான் பொறுமையாய் இருக்க என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எனக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க ஆண்டவரே. தோளிலிருந்து இறங்காதபடிக்கு, வலிவி விழாதபடிக்கு என்னை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை பிடித்துக் கொள்ளுங்க. ஒண்ணு மட்டும் தெரியும் தோளில, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, நான் உங்க தோளில. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஓ, நல்ல 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 ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் தான். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி, மேக ஸ்தம்பத்தினால, அக்னி ஸ்தம்பத்தினால நான் உனக்கு முன்பதாக இருப்பேன் என்று சொன்னவர், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், எஸ் எஸ் இயேசுவின் நாமத்தினால ஆமென். பொறுமையான ஜீவியம் எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். சாரமாக்கப்படுகிற தன்மைகள் வசனத்தினால புரிந்து கொண்டு சாரமாக்கப்படுகிற தன்மை இந்த வாழ்க்கையில ஆண்டவரே செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். ஹalleluya. ரபா ஷபலக திரதலரியாந்தல ரபோ. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆமென் ஆமென் முடியாது என்று சொன்ன பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ரிபா ஷக திரதல ரபோ உரமதல ரபா. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு பலத்த ஆவி, ஒரு பலத்த தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை தேவ பிள்ளைகள் மேல நிரப்பப்படட்டுமே இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய பிள்ளைகளுடைய எலும்புகள் மேல, பிள்ளைகளுடைய கரங்கள் மேல, பிள்ளைகளுடைய சிந்தைகள் மேல ஷேமே தீனமா ஹந்துரதலரோ உரபபதலரபபா உரபகா ஷபலரபா. பச்சிக்கிற தேவனுடைய அக்கினி, பச்சிக்கிற தேவனுடைய அக்கினியின் பிரசன்னம் தேவ ஜனங்கள் மேல இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உங்க தோளில எங்களுக்கு அமரக்கூடிய ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்த ரட்சிப்பு சும்மா இல்ல, எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை கானானுக்கு உள்ள கொண்டு போகும்படியாய் ரட்சித்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா சும்மா எங்களை அனுப்ப மாட்டீங்க. ஒரு தேவ பிரசனத்தினால, தேவனுடைய ஈவுகளினால என்னை நிரப்பி அனுப்புகிறவர். ரெண்டு கரங்களை அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட கையேந்தி, ஆண்டவரே வெறுமையாய் போக விட மாட்டீங்க ஆண்டவரே, எங்க அப்பா என்ன வெறுமையா போக விட மாட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அப்பா என்ன வெறுமையா அனுப்ப மாட்டீங்க. உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஏக்கங்கள் எல்லா பாரங்களையும் நான் கொட்டிருக்கிறேன். உங்க புத்திமதிகளை நான் கேட்டிருக்கிறேன். என்ன வெறுமையா அனுப்ப மாட்டீங்க. இதோ மேக ஸ்தம்பத்தினால், அக்னி ஸ்தம்பத்தினால எனக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு திடகாத்தத்தின் தேவ பிரசன்னத்தை என்னுடைய எல்லா காரியங்களில், என் நினைவுகள், நான் ஈடுபடுகிற காரியங்கள், தொழில் வேலைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிரப்பத்தக்கதான ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தருகிறபடியா நன்றி ஆண்டவரே. தடுகிறபடியால நன்றி ஆண்டவரே. எங்க நெருக்கத்தின் எல்லைகளை புரிந்தவரே, நெருக்கப்படுகிற எல்லைகளை புரிந்து கொள்ளுகிறவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போவதில்லை. ஷதலரியா, நீ எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போக மாட்ட. நெருக்கம் இருக்குதா? நீ நெருக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒடுங்கி போக மாட்ட. ஏன்னா அவர் எழும்பிட்டாரு. அவர் உன் வாழ்க்கையில எழும்பிட்டாரு. உனக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. முடியாததெல்லாம் செய்யும்படியாய் அவர் இருக்கிறாரு. நடத்தி செல்லக்கூடியவர் எழும்பி வந்திருக்கிறாரு. சிந்தனைகள் மாறட்டும், உன்னுடைய மனப்பக்குவங்கள் மாறட்டும். வசனத்தின்படி உங்களை கொஞ்சம் கொஞ்சம் சாரமாக்க ஆரமாக்க
கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை யுத்தத்தை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். நான் உங்களை ரட்சிக்காமல் இருப்பேனோ, நியாயம் விசாரிக்காமல் இருப்பேனோ? அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். நீ பொறுமையாய் இருக்க இருக்க கர்த்தர் உனக்காய் நியாயம் விசாரிப்பார். உன் வாய் மூடிக்கொண்டிருக்க கர்த்தர் எங்கெங்கெல்லாம் உன்னை கொண்டு பேசணுமோ கர்த்தர் அவர் நியாயங்களை உணர வைக்கிறவர். நீ உன்னுடைய பொறுமை ஒரு பயங்கரமான தேவ காரியத்தை வெளிப்படுத்தும். உன்னுடைய பொறுமை பயங்கரமான காரியத்தை வெளிப்படுத்தும். அது தாமதம் ஆயிருக்குது என்று நினைக்காத. அது தாமதமா இருந்தாலும் அது பலத்தவைகளா எழும்பும். நான் மட்டும் விட்டிருந்தா அப்படி பேசியிருப்பேன், இப்படி சொல்லியிருப்பேன். உன் பொறுமை உனக்கு நல்லது, உன் தாமதம் உனக்கு நல்லது, உன் பொறுமை உனக்கு நல்லது. கரங்களை தட்டி அந்த பொறுமையை தாங்க ஆண்டவரே. இன்னும் பொறுமை, அப்பதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு, உன் வாழ்க்கையில யுத்தம் செய்வாரு. நீ கேட்காதது நீ நினைக்கிறத தேவன் நடத்தி தருவாரு. ஆவியே உன் பொறுமை உனக்கு பெரிய தலை சிறந்ததை உனக்கு செஞ்சு கொடுக்கும். தாமதமாயிரு, தாமதப்படு, காத்திரு, பொறுமையாயிரு. சாரமாக்கப்பட்ட வார்த்தையினால உன்னை சாரமாக்கிக்கொள். தேவன் கிருபை செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போறவங்க, தொழில் செய்யறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வீட்டில இருந்து பொறுப்பா இருக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை கட்டி காக்கவும் தேவனுக்காய் நிற்கவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. சாரமாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம். உங்களுடைய பிரசனம் இன்னைக்கு நிரப்பி இருக்கிறது. உங்க பிரசனத்தோடு போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.